ஒரு ஆடம்பர கப்பல் கடல்ல ஏற்படுற கடும் புயல் காரணமா சிக்கி உடைஞ்சிருது. அதுல 2 ஆண்கள் மட்டும் உயிர் தப்பிச்சு பக்கத்துல ஒரு சின்ன தீவுக்கு நீந்தி போறாங்க. அவங்க சமூக நிலையில வேறுபாடு இருந்தாலும் ஒரே நிறுவனத்துல வேலை செய்யற நண்பர்கள். அந்த தீவுல புற்கள், புதர்கள் மட்டும் தான் இருக்கு. சாப்பிட எதுவுமே இல்ல. என்ன செய்யணும்னு தெரியல. கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய முடிவெடுத்து 2 பேருமே யாரோட வேண்டுதலுக்கு சக்தி அதிகம்னு பார்க்க தீவோட இரு பக்கங்கள்ல தனித்தனியா போயிடுறாங்க. 2 பேரும் உணவுக்காக பிரார்த்தனை செய்றாங்க. அப்போ வசதியான மனிதனுக்கு பழங்கள் கரை ஒதுங்குது. அவன் அத எடுத்து சாப்பிடுறான். ஏழை மனுஷனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அவன் பசியோட வெயிட் பண்றான். இந்த வசதியானவன் நல்லா சாப்பிடுறான். தன்னோட பசியெல்லாம் போகுது. அப்போ கொஞ்சம் தன்னோட தனிமையை உணர ஆரம்பிக்கிறான். தன்னோடு வாழ ஒரு மனைவி வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறான். ஒரு கப்பல் உடைஞ்சு கரை ஒதுங்குது. அங்க ஒரு இளம்பெண் உயிர் தப்பி வர்றாங்க. அவளோட அழகுல மயங்கி அவள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்படியே அவனுக்கு எல்லாவித வசதிகளும் தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு. மற்றவனுக்கோ ஒண்ணுமே இல்ல. அப்ப கூட பசியிலயும் தனிமையிலும் துன்பப்படுறாங்க. வசதியானவனும் அவனோட ஒய்ஃபும் ஒரு வாரம் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்றாங்க. தன்னோட மனைவி 2 பேரும் வீட்டிற்கு போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. மறுநாள் ஒரு படகு வந்து நிக்குது. தன்னோட நண்பன கூப்பிடாமலேயே படகுல ஏறுறாங்க. அவன் ஒரு பையனும் இல்லாதவன். அதனால தான் கடவுள் ஒரு வசதி கூட அவனுக்கு செஞ்சு குடுக்கலன்னு நெனச்சு ரொம்ப கர்வத்தோட இருந்தான். அப்போ வானத்துல இருந்து ஒரு குரல், "ஏன் உன்னோட ஃப்ரெண்ட இங்க விட்டுட்டு போற?" அப்படின்னு கேட்டுச்சு. என்னோட பிரார்த்தனையால எனக்கு எல்லாமே கிடைச்சது. அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நான் தான் கடவுள்ப்பா! நீ அவன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. நான் ஏழையா இருந்தபோது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப வசதியானவன். அவன் ஒரு கஷ்டத்தையும் அனுபவிச்சது கிடையாது. அதனால எல்லா வசதிகளும் அவனுக்கே குடுத்துரு அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையால மட்டும் தான் எல்லா வசதிகளும் உனக்கு கிடைச்சது. இது கேட்ட உடனே வசதியானவன் அந்த மனுஷன தேடி ஓடி போறான். ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வெட்கத்துல தன்னோட தவற உணர்ந்து தன்னலமற்ற அந்த நண்பன தேடி ஓடுறான். நமக்கு கிடைக்கிற எல்லாமே நம்மளோட முயற்சியில, பிரார்த்தனையில மட்டும் கிடைச்சிடல. மத்தவங்களோட அன்பும், பிரார்த்தனையும் கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். நம்மள நேசிக்கிறவங்களையும் மதிக்கவும், உண்மையான நட்பையும் மதிக்கவும் நாம எப்பவுமே கற்றுக்கொள்ளணும்.